ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோனட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 100 ml பால் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு முழு முட்டை அதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த முட்டை ஈஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சுகர் கரையணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே அந்த பபிள்ஸ்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போது இதில் நம்ம 50 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும். அதுக்கு தான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த எண்ணெய் சுகரோடையும் முட்டையோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா நான் இதில் 2 கப் எடுத்துருந்தேன். முதல்ல 1 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் 1 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கோதுமையில் செஞ்ச டோனட்டு. இது நான் மைதாவில் செஞ்ச டோனட்ஸு. உங்களுக்கு வேணும்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2வது கப் கோதுமையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். அந்த டோஃப் சரியாக ரெடி ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு டேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், லைட்டாகவே பிசைஞ்சாலே போதும். லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் மைதாவையே ஆட் பண்ணிக்குவோம். மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பிசைகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த மாவை நம்ம பிசையக்கூடாது, சாஃப்டாக தான் மாவு பிசையணும். இப்போ மைதாலாம் ஆட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நான் எப்படி பிசைஞ்சு எடுக்கிறேன்னு. இந்த டோனட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பிள்ளைங்களுக்குலாம் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் பார்த்திங்கன்னா கடையில் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் விற்கும். ஸோ இந்த மாதிரி டோனட்ஸ் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்திங்கன்னா இன்னொன்று காசும் உங்களுக்கு மிச்சமாகும். பிள்ளைங்களும் இன்னும் 2 எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் கடையில் வாங்கினா நம்ம 1 வாங்கி கொடுப்போம், வீட்டிலனா பிள்ளைங்க ஒரு 2 3 சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக இந்த மாவை பிசைஞ்சு விட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த மாவை பிசையாதீங்க. இப்போது இந்த மாவு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம எண்ணெய் பூசிக்கலாம். எண்ணெய் பூசிட்டு இந்த மாவு நம்ம ஒரு 1/2 hour இப்படியே விட்டுடலாம், மூடி வச்சிடணும். முன்னுக்கும் பின்னாடியும் திருப்பி எண்ணெய் பூசி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு காஞ்சி வராது, அதுக்கு தான் எண்ணெய் பூசுகிறோம். இப்போது இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், மாவு கொஞ்சம் பெருசாகிருச்சு. இந்த மாதிரி அமுக்கும் போது மாவு பாருங்கள் நல்லா அமுங்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இது மேலே நம்ம லைட்டாக மைதாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டோனட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கோதுமையிலேயே செய்யலாம், மைதாவிலேயே செய்யலாம், 2லேயுமே செய்யலாம். இப்போது இதை நம்ம அந்த உருட்டுற கட்டையை வச்சு நம்ம நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தின்னால் ரோல் பண்ணக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் ரோல் பண்ணி எடுக்கணும். ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிட்டீங்கன்னா சரியாக வராது டோனட்ஸு. நீங்கள் கணக்காக ரோல் பண்ணி எடுக்கணும்.
டோனட் செய்கிறதுக்கு வந்து மாவு நீங்கள் ரொம்ப சரியான பதத்தில் வந்து பிசைஞ்சு எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு டோனட்ஸ் வந்து சூப்பராக வந்துடும். அதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாலும் சரி, கம்மியாக ஆட் பண்ணாலும் சரி, டோனட்ஸ் வந்து சரியாக வராது. ஸோ மாவு பிசையும் போது ரொம்ப கணக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்து நல்லா உருட்டி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போது ஒரு அச்சு வச்சு நம்ம வெட்டிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த சின்ன வந்து கப்பு தான் இருந்தது. இந்த சைஸ்க்கு தான் நான் வெட்டி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கனாக்கா நீங்கள் இதை விட சின்ன சைஸில் வெட்டி எடுத்தால் கூட வெட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அந்த அச்சு சின்னதாக இருந்தாலே வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வெட்டி எடுக்கிறேன். பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வந்து வெட்டி வருதுன்னு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டோம். இந்த பேலன்ஸ் இருக்கிற மாவை தனியாக எடுத்துடலாம். இதில் அப்புறமா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்து வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது அதுக்கு நடுவுலையும் நம்ம அந்த மாவை வந்து வெட்டி எடுக்கணும். ஏன்னா நடுவில் அந்த ஹோல் வேணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாவு வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி வெட்டி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். அடுத்ததாக இந்த பேலன்ஸ் இருக்கிற மாவில் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். டோனட்ஸ் வந்து நம்ம 2 வகையான டோனட்ஸ் செய்யலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. மாவு வந்து நீங்கள் கணக்காக உருட்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம ஃப்ரை பண்ணும் போது அந்த உருண்டை வந்து வெடிக்காமல் வரும். இந்த மாதிரி வந்து எல்லா உருண்டையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் டோனட்ஸ் வந்து 2 ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டேன். ஒன்று பால்ஸு, ஒன்று பிளெயின் டோனட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ டோனட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நல்லாவே உப்பிருச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. இப்படி தான் வந்து இருக்கணும். இந்த பால்ஸ் பாருங்கள், பால்ஸும் நல்லா உப்பிருச்சு. இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் வந்து டோனட்ஸு ரெடி பண்ணி வச்சு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம எண்ணெய் சூடு பண்ணணும். இப்போது ஒவ்வொரு டோனட்ஸாக எடுத்து நம்ம பேனில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டோனட் பொரிக்கும் போது நம்ம லோ ஃப்ளேமில் குறைச்சிக்கலாம் தீயை வந்துட்டு, இல்லைனா டோனட்ஸ் கருகிரும். இப்போது இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்த டோனட்ஸை திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், டோனட்ஸ் வந்து எந்த ஒரு விரிசலுமே இல்லை. அது அவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்படி தான் வந்து அந்த டோனட்ஸ் ரெடி ஆகணும். மாவு வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பிசைஞ்சு எடுத்துட்டாலே டோனட்ஸ் வந்து சூப்பராகவே ரெடியாகி வரும். மாவு நீங்கள் சரியாக பிசைஞ்சு எடுக்கலைன்னா ஒன்று டோனட்ஸ் வந்து இறுகிரும், இன்னொன்று டோனட்ஸ் பொரிக்கும் போது வெடிச்சிரும். ஈஸ்ட்டு ஓவர் ஆனாலும் டோனட்ஸ் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே வெடிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், டோனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதேமாரி எல்லா டோனட்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது ஒரு தடவை பால்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பால்ஸ் வந்து நான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னொரு சைடு திருப்பி விடும் போது அது சரியாக செட் ஆகாது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம திருப்பி விடணும். இப்போது பார்த்தீங்கன்னா டோனட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியே எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமா இது நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுருவோம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் ஆறனாலே போதும். இங்கே பாருங்கள், டோனட்ஸ் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வெடிக்கல ஒன்றுமே இல்லை, ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா? இப்படி தான் வந்து டோனட்ஸ் வரணும் பொரிச்சு எடுத்தோன்னே. அடுத்ததாக இப்போ ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்டாண்ட் வந்து ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம உள்ளே வச்சுக்குவோம்.
இப்போது சாக்லேட் சிப்ஸ் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் குக்கிங் சாக்லேட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ டோனட்ஸ்க்கு வந்து எனக்கு ஆஃப் சாக்லேட்ஸ் தான் வந்து பிடிச்சது. இதை நல்லா நம்ம வந்து ஸ்லைஸாக சின்னதாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மெல்ட் ஆகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே வெட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா தின்னாகவே நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அந்த சாக்லேட் பவுல் எடுத்து இதில் வச்சுக்குவோம் ஸ்டீம் ஆக்கிறதுக்கு. அந்த சூட்லேயே வந்து இந்த சாக்லேட் நல்லாவே மெல்ட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன், ரொம்ப வேணாம், 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் இதில் ஆட் பண்ணோன்னாக்கா அந்த சாக்லேட் வந்து திரும்பவும் இறுகாமல் இருக்கும். அதுக்கு தான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ண சொல்கிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாக்லேட் வந்து இறுகவே இல்லை, ரொம்ப தண்ணி மாதிரி மெல்ட்டாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் வேணும். இப்போது இதில் நம்ம டோனட்ஸை டீப் பண்ணி எடுக்கலாம். சிம்பிள் தான். டோனட்ஸ் சாக்லேட் வந்து நம்ம ஸ்டீமர்லேயே வச்சுருவோம், சாக்லேட் வெளியே எடுக்க வேணாம். ஸோ இப்போ பாருங்கள் டோனட்ஸ் வந்து நான் டீப் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இப்போ சொக்கோ சிப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் சொக்கோ சிப் வேணுமோ ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், சும்மா 2 சைடுலேருந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே இல்லை. ஆனால் இதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 சைடுமே நான் நல்லா டீப் பண்ணி எடுத்துட்டேன் சாக்லேட்டோடையும். இதே மாதிரியே நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நம்ம தாராளமாக இதை செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டாப்பிங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், ஒரு 2-3 டாப்பிங்ஸ் செஞ்சு எப்படி இருக்குன்னு. சாக்லேட்டை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மெல்ட் பண்ணிங்கனாக்கா அந்த சாக்லேட் வந்து இறுகவே இருக்காது. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட் வந்துட்டு பேன்லேயே ஊற்றி மெல்ட் ஆக்குவாங்க. ஸோ முடிஞ்சாக்கா அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா அந்த சாக்லேட் வந்து அப்படியே இறுகிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த மொதல் செஞ்சப்போ நான் அந்த தப்பு செஞ்சுருக்கேன். தென் ஆஃப்டர் தேட் வந்து நான் சொந்தமாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் இந்த பால்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு. அதே மாதிரி தான் சொக்கோவில் வந்து நம்ம அதை போட்டு நல்லா டீப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான சிப்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் உண்மையாலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் விற்பாங்க. இதை நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். இதோட செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், அதிக அளவு செலவே இல்லை. வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 3 ஃப்ளேவர் போட்டு நான் செஞ்சுருக்கேன். 4 ஃப்ளேவர் போட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஒயிட் சொக்கோ சிப்ஸ், ப்ரௌன் சொக்கோ சிப்ஸ், அப்புறம் பேர்லோட இன்னொன்று வந்து அந்த இன்னொரு சொக்கோ சிப்ஸ் வேறு கலர் இருக்குது பாருங்கள், லைட்டான ப்ரௌனு. எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. என்னால் வந்து இன்னொன்று தொடவும் முடியல. பிகாஸ் ஏன்னா இன்னும் சூடாக இருக்குது, அந்த சாக்லேட்லாம் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் தொட முடியல. நான் லைட்டாக தான் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து செஞ்சு வச்சதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வந்து இப்படியே வச்சுருங்க. அது நல்லா வந்து இறுகட்டும். இறுகினதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் பொரிச்ச வந்து டோனட்ஸ் தான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொரிச்சு டோனட்ஸு. ஆனால் ஸ்டீல் வந்து சாஃப்டாக தான் இருக்குது பாருங்கள். அதனால தான் மாவு பிணையும் போது நான் வந்து ரொம்ப கணக்காக வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அந்த டோனட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் இறுகவே இருக்காது. கைஸ் இதுதான் இன்றைக்கி என்னோடய ரெசிபி. நாளைக்கு மறுபடியும் நான் உங்களை ஒரு சூப்பரான சமையல் ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பை பை அண்ட் டேக் கேர் கைஸ்.